நோடி ஆரோக்கியத்தின் அடையாளம். நியாய உணர்வு எப்பொழுது நமக்கு இருக்கின்றதோ நாம் அறிய வேண்டும். அந்த நியாய உணர்வுகள் தெளிவான மனநிலையை கொண்டு இயங்கக்கூடிய இந்த ஒளிப்பாதையின் மீது அமைந்திருக்க வேண்டும். இன்று நாம் எவ்வளவோ கஷ்டங்களும் வேதனைகளும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் சரி, சமுதாயத்தின் அடிப்படையிலும் சரி, குடும்பத்தின் அடிப்படையிலும் சரி, நாம் இரண்டையும் கலந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்மைகள் யாரிடமிருந்து, தீமைகள் யாரிடமிருந்து, இந்த இரண்டு கலப்பும் கலந்த ஒரு குழப்பமான மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தெளிவு என்ற ஒன்று எந்த ஒரு முயற்சியிலுமே இருக்காது. நாளைய வாழ்க்கை என்னிடம் இல்லை, என் இறைவன் என்னை மன்னித்து நாளைய வாழ்க்கையில் எனக்கு அழகான பாதையை அறிவிக்க வேண்டும், நல்லறிவை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எனவே இப்பொழுது நான் மறைவான விஷயத்தின் பக்கம் செல்கின்றேன். எப்பொழுது ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை பற்றி இவ்விதமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த பொருள்களின் அடிப்படையிலான உலகத்தின் வழிமுறையின் அடிப்படையிலான வாழ்க்கையை கூறுகின்றார்களோ அங்கு என்னுடைய மிக பெரும் பலவீனமும் கலைப்பும், அதன் விளைவாக என்னுடைய நிலை முன்பிருந்ததை விட நாளுக்கு நாள் மோசமாகும். எல்லா விதங்களிலும் சரி, மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி. வேலை என்ற ஒன்று நமக்கு கலைப்பை கொண்டு வந்து சேர்க்கும். உழைப்பு என்ற ஒன்று நமக்கு கலைப்பை கொடுக்கும். உங்களுடைய மனம் கலைப்பை விரும்புமா அல்லது சுகமான வாழ்க்கையை விரும்புமா என்று கேட்டால் சுகமான வாழ்க்கை. ஓய்வில் சுகம் இருக்கிறதா அல்லது உழைப்பில் சுகம் இருக்கிறதா என்று கேட்டால் எடுப்பிலேயே உழைப்பில் சுகம் இருக்கிறது என்று கூறுவோம், மனதிற்கு முரண்பாடாகவே. ஓய்வு வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது உழைப்பில் தான் எனக்கு சுகம் இருக்கிறது என்று ஊர் மக்களிடம் கண்ணியத்தை நாடியவர்களாக நான் மனமுரண்டாக ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது நியாயத்திற்கு எதிராக நான் இருக்கின்றேன். நீங்கள் ஒரு விருந்தினனாக ஒரு விருந்து உபச்சாரத்திற்கு அழைக்கப்படும் பொழுது உங்களுக்கு சுகமா அல்லது அந்த விருந்தை பூராவும் நீங்களே சமைத்து நீங்களே சாப்பிடுவது உங்களுக்கு சுகமா? யாரொருவரும் எனக்கு சமைத்து கொடுத்தால் அதில் சுகம் இருக்கின்றது. விருந்தினனாக நான் இங்கு வரவேற்கப்பட வேண்டும். இறைவனுடைய வாக்கானது நீங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்து பிறகு உங்களுடைய வாழ்வின் ஆதாரத்திற்கு ஒவ்வொரு தேவையையும் உங்களுக்கு உங்களுடைய அறிவுக்கு பிரசன்னமாக்கி அதில் உங்களை நான் அவதரிக்க செய்தேன் என்னுடைய விருந்தினனாக. ஆனால் நாமோ நான் தான் இதனை உருவாக்கப் போகின்றேன் என்று என்னுடைய அறிவை கொண்டு நான் செயல்படும் பொழுது இன்று இருக்கக்கூடிய மரபணுக்களினுடைய வித்தியாசத்தை கொண்டு எப்படி நான் என்னுடைய இயற்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றேனோ, இந்த பூமியையும் மரடாக்கி கொண்டிருக்கின்றேனோ அந்த வகையில் செயல்படுகின்றேன். இந்த பெருமையின் காரணமாக இன்னும் நமக்கு கேடுகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் அறிகின்றோம். விஞ்ஞானம் என்பது பார்த்தால் தான் நம்புவேன் என்பதால், பார்க்க முடியாவிட்டால் அது விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று விஞ்ஞானம் கூறுகின்றது. உங்களுக்கு மனசு ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அதை காட்டுங்க, தயவு செஞ்சு. காட்ட முடியாதுன்னு சொன்னா அது இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. இருக்குதுன்னு சொன்னா பார்க்காதது எப்படி இருக்குதுன்னு சொல்றீங்க. அது இல்லைன்னு சொன்னா நீங்க மனுஷனாக மதிக்கப்பட மாட்டீங்க. இது ஞானங்களாகும். எந்த தர்க்கத்திற்கும் எந்த விவாதத்திற்கும் அப்பாற்பட்டது ஞானங்களாகும். மனம் என்ற ஒன்று இல்லாமல் மனிதன் இல்லை. அந்த மனதில் நாளைய தேவைகள் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றன. இறை செய்தியாக இது உங்களுடைய தேவை. ஒவ்வொருவருடைய மூச்சிலும் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் என்னுடைய தேவைகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த அறிவிப்புக்கு உரிய பாதையை நாம் நிச்சயமாக அறிய மாட்டோம். வேண்டுமா வேண்டாமா, அவ்வளவும் நல்ல செய்திகள். வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? வேண்டும். சுகமான செய்திகள் அறிவிக்கப்படும் பொழுது வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் வேண்டும் என்று எப்பொழுது மனம் கூறுகிறதோ அந்த க்ஷணமே வேண்டுதல் முடிந்துவிட்டது. இனி இறைவனுடைய பொறுப்பில் இருக்கின்றது. உங்களுக்கு எதை அறிவித்தானோ மனதில் மறைவானதாக நாளைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரும் அருளாக அது உங்கள் முன்பாக ஒரு பொருளாக உருவாக இருக்கின்றது. உங்களுடைய காலத்தவணையின் மீது சத்தியமாக நீங்கள் வாழக்கூடிய அந்த எதிர்காலம் உங்களுக்கு உரிய ஒரு எதிர்காலமாகவும் உங்களுக்குரிய சூழ்நிலைகளில் அது தானே நன்மையாக அமைக்கப்பட்டு அதில் நீங்கள் நுழைவிக்கப்படுவீர்கள் ஒரு விருந்தினனாக. இறைவனை ஏற்றுக்கொள்பவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால் உணர்வு பூர்வமாக வாழுங்கள், உணர்ச்சிகளில் வாழ்ந்துட வேண்டாம். உணர்வு பூர்வமாக வாழ்வது என்பது எனக்கு வேண்டும் ஆனால் எனக்கு வழி தெரியவில்லையே என்ற அந்த பணிவு. எல்லாம் தெரியும் என்று நான் நாளைய வாழ்க்கையை இன்று முடிவு கட்டிவிட்டு இந்த விதமாக வாழ்ந்தால் இப்படி எனக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று எப்பொழுது நான் கூறுகின்றேனோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கை சீர்குலைந்து விட்டது.
நாளைய வாழ்க்கையை நிர்ணயிப்பவர்கள் நாம் இல்லை. அடுத்தது ஞானமிக்க விஷயங்கள். உங்களுக்கு உயிர் இருக்கிறதா என்று கேட்டால் சயின்டிபிக்கா உயிர் படைக்கப்பட முடியாது. அது H2Oவா, ஓவா, நியூட்டானா, எலக்ட்ரானா தெரியாது. ஆகையினால் உயிரை படைக்க முடியாது. உயிருடைய விளைவுகளாக அசைவுகளை பார்த்து உயிர் இருக்கிறது என்று கூற முடியும். ஆனால் உயிர் இருக்கிறதா காட்டுங்கள் என்றால் ஒருபோதும் காட்ட முடியாது. ஆனால் உயிர் வேண்டுமா, இருக்கிறதா இல்லையான்னு கேட்டால் இருக்கிறது. இதற்கு எந்த விதமான எதிர்வாதமோ முரண்பட்ட வாதமோ இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அப்படி ஏதேனும் இருந்தால் மனிதராகவே கருதப்பட மாட்டார். இது ஞானமிக்க விஷயங்கள் உள்ளதாகும். சத்தியத்தையும் நன்மையையும் நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு எதிர்வாதம் இருக்காது, எதிர் பேச்சு இருக்காது. சயின்ஸ் என்று வரும்பொழுது எதிரான பேச்சுக்கள் தான், மனதுக்கு முரண்பட்ட பேச்சுக்கள் தான். இறைவன் இருக்கின்றானா என்று கேட்டால் இருக்கின்றான். எங்க இருக்கின்றான் தெரியாது. ஆனால் கற்பித்தது யார்? அந்த ஞானங்கள். இதற்கு மறுபேச்சும் கிடையாது. சரி, இறைவன் என்ற ஒன்று சில பேருக்கு பிடிக்காது. உங்களை விட பெரிய சக்தி ஒன்று உண்டா என்று கேட்டால் மகாசக்தி என்று கூறுவோம். இறைவனுடைய இன்னொரு பெயர் தான் மகாசக்தி என்பது. அந்த மகாசக்தியை நீங்கள் நம்புகிறானால் உங்களால் முடிந்த சக்தியை விட உயர்வான சக்தியை கொண்டு அந்த உள்ளத்தில் இறைவனுடைய ஒரு செய்தி அறிவிக்கப்படும் பொழுது அதனை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அந்த கணம் முதலாகவே அவர்கள் அந்த பாதையின் மீது அமைந்து விட்டார்கள். நியாய தீர்ப்பு நாள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. எதனை ஏற்றுக்கொண்டமோ அதற்குரிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்விக்கப்பட இருக்கின்றீர்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கும் விதமாக இன்று அந்த அமைதி திரும்புகின்றது. யாரொருவருக்கெல்லாம் இப்பொழுது மனதில் அமைதியும் இருக்கின்றதோ, கலக்கமும் இருக்கின்றதோ, அல்லது பெரும்பாலும் அமைதி இருக்கின்றதோ, அந்த அமைதிக்கு காரணம் நான் நம்ப முடியாத ஒன்றை ஏற்றுக்கொண்டு விட்டேன். அதன் காரணமாக அந்த அமைதியான சூழ்நிலையில் நான் அமைக்கப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை முழுமையிலும் நான் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதனை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் அதனை எதிர்க்கவில்லை, சந்தேகம் கொள்ளவில்லை. எனவே என்னுடைய பாதை நாளைய வாழ்க்கையின் அந்த சுமூகமான அழகான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றானே, அந்த பாதையை நோக்கி என்னுடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கின்றது. அதில் எத்தகைய கவலையோ பயமோ தீண்டாது. அமைதி என்ற ஒன்றை தவிர அங்கு நிலைத்திருக்காது. எனினும் என்னுடைய வளர்ப்பு முறையானது மனிதர்களை நம்பித்தான் வாழ வேண்டும். முதலில் அப்பா அம்மாவை நம்பணும், அதுக்கப்புறமா சுற்றுத்தார்களை நம்பணும், அதுக்கப்புறம் கூடியிருக்கிற மக்களையும் உங்களுடைய நட்புறவுகளையும் நம்பித்தான் ஆக வேண்டும். இதில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று மனதில் எதனை நீங்கள் விரும்பினீர்களோ அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கான நற்பாதையும் புதிய நல்லறிவும் நமக்காக படைக்கப்பட இருக்கின்றது. இது இறை நம்பிக்கையாகும். சத்தியத்தை நம்புவது, இறை நம்பிக்கை, இந்த இரண்டும் ஒன்று. சத்தியம் என்பது நிலைத்திருக்கும், சத்தியம் என்பது தானே அது தடைத்தோங்கும். ஆனால் அசத்தியமும் அதர்மமும் தானே அடியும். நான் என்னுடைய முயற்சியை கொண்டு கூறுகின்றேன், நான் எல்லா சக்திகளையும் படைத்தவன். அப்படி என்றால் உங்களுக்கு மேலாக ஒரு சக்தி இருக்கிறது. அது என்ன? இப்பொழுது நான் மாற்றிச் சொல்கிறேன், எனக்கு எந்த சக்தியும் இல்லை. இப்பொழுது இறையாற்றல் நமக்கு இருக்கின்றது. இந்த பணிவின் காரணமாக கவனத்தின் ஈர்ப்பு எனக்கு அதிகமாகின்றது. அதுவரையில் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவையுடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றான். அப்பா அம்மாக்குன்னா அவங்களுக்கும் தேவை இருக்குது, பிள்ளைகளுக்குன்னா அவங்களுக்கும் தேவை இருக்குது. அவங்களுக்கு குடும்பம் வருது. நான் என் பிள்ளையை நம்பி இருக்க முடியாது, என் அப்பா அம்மா நம்பி இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் தேவைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். நான் பிறரிடம் சென்று ஒரு தேவையை கேட்பேனேயானால் அவர்கள் மீது என்னுடைய பாரத்தை சுமத்துகின்றேன். சாதாரண தேவையாக இருந்தாலும் சரிதான். பிறரிடம் நான் ஒரு தேவையை உதவிக்காக செல்லும் பொழுது இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடியவனாக, என் இறைவனை என்னை பாதுகாத்துக்கொள், நான் தவறு செய்கின்றேன் என்ற அந்த நியாய உணர்வுக்கு நீங்கள் பணிந்தவர்களாகவும் அந்த நியாய உணர்வுகளுக்கு மீறி செயல்படுவதன் காரணமாக அச்சத்தோடு நான் என்னுடைய வாழ்க்கையை அமைப்பதற்காக வேண்டிய ஒரு தண்ணி கொடுங்கன்னு கேட்டா கூட வேண்டாமே, என் இறைவன் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற அந்த பயத்தோடு கேட்க வேண்டும். இது உள்ளட்சமாகும், இறையச்சமாகும், பயபக்தியாகும். இந்த பயபக்தியின் மீது நாம் ஒவ்வொரு மூச்சிலும் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் பிறரை நாடி அவர்களுடைய உதவியை கொண்டு வாழ்வதே நம்முடைய வாழ்க்கையினுடைய அங்கமாக நாம் ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் வாழ்க்கை முறை என்றும் நாம் ஆக்கிக் கொண்டோம். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் 4 பேர் வேணும் என்று. நிச்சயமாக நன்மைகள் என்னிடம் இல்லை கொடுப்பதற்கு. நான் நன்மைகள் தேவைப்பட்டவனாக இருக்கின்றேன். ஒவ்வொருவரும் அப்படித்தான். எப்படி இவர்கள் மற்றவர்களுக்காக அந்த நன்மையை கொண்டு இவர்கள் உதவ முடியும்? தானே தேவைப்பட்டவர்களாக இருக்கும் நிலையில் இறைவனுடைய இன்னொரு பெயர் இருக்கிறது, தேவைகள் அற்றவன். தேவைகளின் அற்றவன் மீது நீங்கள் திரும்புங்கள். உங்களுக்காக அகிலங்களை படைத்தவன் உங்களுடைய வயிற்றை நிரப்புவதற்கு அவன் வழி இல்லாமல் இருக்கின்றான். நிச்சயமாக இறைவன் போதுமானவனாக இருக்கின்றான். யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு. என்னுடைய நியாயத்தின் மீது நான் நிலைத்திருக்கின்றேன். என் இறைவன் என்னை படைத்தான். ஒரு அற்பத்துளியாக இருந்தேனே,
குதித்து வெளிப்படக்கூடிய ஒரு அசுத்தமான ஒரு அற்ப துளியிலிருந்து என்னை இரத்த கட்டியாக்கி பின்னர் சதை கட்டியாக ஆக்கி பின்னர் எலும்புகளையும் அமைத்து தோலையும் போர்த்து என்னை குழந்தையாக வெளியாக்கினானே, அவனையா நான் சந்தேகிக்கின்றேன். குழந்தை பிறந்ததும் எப்படி உணவு அருந்த வேண்டும் என்று அதனுடைய காம்பில் வாயை வைத்து பிறகு சூப்ப வேண்டும், உள்ளுக்குள் வெற்றிடமாக்கி சூப்ப வேண்டும் என்று அறிவித்தது யார்? பிறகு அதனை கூட்டி போதுமான அளவுக்கு சேர்ந்ததும் விழுங்கச் செய்தது யார்? விழுங்கும் பொழுது புறையேறிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி மூச்சை அடக்கிக் கொண்டு விழுங்க வேண்டும், பிறகு சுவாசிக்க வேண்டும் என்று அறிவித்தது யார்? அந்த இறைவனையா நாம் நிராகரிக்கின்றோம். நம்முடைய வளர்ப்பிலிருந்தும் நாம் ஒரு அற்பத்தொழியாக இருந்த நிலையிலிருந்து நம்மை முழுமையாக வெளியேற்றி பின்னர் உங்களுக்கு நன்மையையும் தீமையையும் தெளிவாக பிரித்தறிவிக்கூடிய இரு பாதைகளை தெளிவாக காட்டினானே, அந்த பாதையின் மீது நிலைத்திருங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்ததற்காகத்தான் மாறு செய்ய ஆரம்பித்தோம். அவ்வாறல்ல, நான் எதனை அறிந்திருக்கின்றனோ அதுதான் வழி என்று. பிறகு நீங்கள் அறியாத ஒரு துன்பம் வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சரி, யாருக்கெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கின்றனவோ அவ்வளவுக்கும் காரணம் நீங்கள் தெரிந்தவர்கள் இல்லை. காரணம் தெரிந்திருந்தால் நீக்கிக் கொண்டிருக்கலாம், காரணம் தெரிந்திருந்தால் அதனை வராமல் தடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் என்னுடைய பார்வைகள் மழுங்கிவிட்டன, கவனம் குறைந்து விட்டது. அந்த கவனத்திற்கான காரணம், மனிதன் நல்ல நிலையில் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கேட்கின்றான், இந்த காலத்தில் இறைவனை எல்லாம் நம்பலாமா, நாம் அறிவு பெற்றவர்கள் என்று. அந்த அறிவு வளர வேண்டுமே. இன்னும் பல கோடி ஆண்டுகள் ஆனாலும் சரி, அந்த நாளிலும் அறிவு வளரத்தானே வேண்டும். இந்த அரைகுறை அறிவை நம்பி அரை கிணறு தாண்ட முடியுமா? முடியாது. பாடும் கிணறே நமக்கு ஒரே கதி என்பதை நாம் அறிய வேண்டும். அறிவை நம்பும் போது, மனிதர்களுடைய அறிவை நம்புவது, என்னை பாடும் கிணற்றில் இன்றை தள்ளிக்கொள்வது இரண்டும் ஒன்றுதான். உங்களுடைய நியாய உணர்வு என்ன பதில் சொல்கின்றது? வளர வேண்டிய அறிவை கொண்டு நான் இன்று மெச்சிக்கொண்டிருக்கின்றேன், அரைகுறை அறிவை கொண்டு அதில் எனக்கு கஷ்டங்களும் சங்கடங்களும் தடங்கல்களும் என்னுடைய வாழ்க்கையில் நிரப்பமாக்கிவிடும். என் இறைவனே, என்னை நீ மனிதர்களுடைய அறிவின் பாதையில் இருந்து பாதுகாத்துக்கள். இந்த ஒரு தேவை என்னுடைய தேவையாக இருக்கின்றது, நம்முடைய தேவையாக இருக்கின்றது. நாம் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்றால், இறைவன் யார் என்று தெரியாத நிலையில் நல்ல உணர்வுகள் அனைத்துமே தெய்வ சக்தி கொண்டது என்பதை நாம் அறிகின்றோம். என்னால் முடியாத ஒன்று அழகான வார்த்தைகளாக எனக்கு வாக்குகளாக வரும்பொழுது இது தெய்வ வாக்காக இருக்கின்றது என்று நாம் கூறுகின்றோம். இதையெல்லாம் அறிவிப்பவன் இறைவன் தான். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் உங்களுடைய உணவை ஆரம்பிக்கவில்லை. இறைவனுடைய ஞானங்கள் கற்பிக்கப்பட்டு மகத்தான அந்த ஞானத்தை கொண்டு அந்த குழந்தையானது பாலை சூப்பி உறிஞ்சி குடித்து வளர்ந்து வருகின்றது. அந்த உணவு உண்ணுதலை கற்பித்தவன் இறைவன் தான். இன்று நான் மனிதர்களிடம் சென்று என்னுடைய நோய்க்கு என்ன காரணம் என்று ஒரு மனிதரை பார்த்து கேட்கின்றேன். எனக்கு என்ன உணவுப் பொருள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று ஊரை பார்த்து கேட்கின்றேன். இவர் சிறப்பு மருத்துவ நிபுணர் என்று. சாப்பிடுறது நீங்க, சாப்பிட்ட உடனே என்ன கஷ்டம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். மனிதர்களை நம்புவதை போன்ற ஒரு கெட்ட செயல், அருவருக்கத்தக்க செயல் மனிதனுடைய அறிவை நம்புவதை போன்று இல்லை. அருளை நம்புங்கள். உங்களுடைய அழகான தேவைகள் மைனஸ் அருள் உங்களுடைய அறிவாக இருக்கிறது. உங்களுடைய அழகான தேவைகள் பிளஸ் அருள், அதன் மீது நான் உறுதி கொள்கின்றேன், என்னை படைத்தவன் என்னை வாழ வைப்பான். நிச்சயமாக சொர்க்கவனம் உங்களுடைய காலடியில். மனிதர்களிடம் நான் சென்று என்னுடைய குறைகளுக்காக தேடுகின்றேன். எனக்காக ஒரு நோய் வந்துவிட்டது. சாதாரணமாக கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது உணவா மருந்தா? நியாய உணர்வு அடுத்த நொடி பதிலை கொண்டு வருகின்றது. அசாத்தியமான அந்த கெட்ட அறிவு கூறுகிறது மருந்துதான். உணவுக்கு பத்தியம் விட்டுவிட்டு அது உங்களுக்கு ஒத்துக்காது, மருந்து சாப்பிடுங்க, ஒத்துக்கும். இதையும் ஏற்றுக்கொண்டமே நம்ம அறிவுக்கு வந்த கேடு என்ன? மனிதனை பார்ப்பது கூட தவறாக இருக்கின்றது. உள்ளட்சத்தோடு பாருங்கள். எதனையும் பெருமை கொண்டு பேசுவதை நான் கேட்டுவிடாமல் இருக்கும் பொருட்டு இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருப்பது எந்த பொருளின் அடிப்படையிலும் அல்ல. உங்களுடைய உள்ளத்தில் எது நியாயமாக இருக்கின்றதோ அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதை நான் உங்களுக்கு தருவோனும் இல்லை. ஆனாலும் அதுதான் வாழ்க்கை என்பதை
சொந்த வாழ்க்கையில் அடிப்படையாக உணர்ந்ததன் காரணமாக தெளிவை கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றனே தவிர இந்த நியாய உணர்வுகள் உங்களுக்கும் உண்டு. உங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பது எதுவும் புதிதானதல்ல, ஏற்கனவே நீங்கள் அறிந்து வைத்திருப்பதுதான். யார் நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்கின்றார்களோ அவ்வாறல்ல, இது சாத்தியம் இல்லை என்று உள்ளத்தில் அருளப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேத வாக்குகளை நிராகரித்துவிட்டு மனிதர்களின் பக்கம் திரும்புகின்றார்களோ, நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு என்னை வாழ வையுங்கள் என்று அந்த அறிவு வளர்ச்சியடைய வேண்டியிருக்கிறது என்பதை தெரிந்திருந்தும், எந்த காலத்திலும் அறிவு வளர வேண்டியிருக்கிறது என்பதை தெரிந்திருந்தும் யார் அதன் பக்கம் செல்கின்றார்களோ அவர்கள் மனமுரண்டாக அநியாயமாக நியாயங்கள் கற்பிக்கப்பட்ட பின்னரும் இறைவனுக்கு விரோதமாக என்ன நடக்கிறது என்று பார்த்துவிடலாம். இறைவன் கூறுகின்றான், உங்களுடைய செயல்களுக்கு உரிய கூலியை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதுவும் இருக்கின்றது. ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவன் என்ன பாவம் செஞ்சானோ அனுபவிச்சுட்டு இருக்கான். இதனை நாம் சாதாரணமாக சொல்லிவிடுவோம். பெரும் கஷ்டங்களாகும் பொழுது என்ன பாவம் செய்தாலும் தெரியவில்லை, நமக்கு ஏற்படும் பொழுது நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரியவில்லை. நியாய உணர்வுகளுக்கு புறம்பாக இதனை மறுத்த ஒரு பாவம் போதுமானது. எனக்கோ என்னுடைய குடும்பத்தினருக்கோ என்னுடைய சந்ததிகளுக்கோ எந்த விதமான துன்பமும் நிகழக்கூடாது என்று இறை வாக்கு இருக்க எனக்கு அதற்குரிய அறிவு இல்லையே என்று யார் உள்ளட்சம் கொண்டிருப்பார்களோ அவர்கள் தெய்வ பக்தியுடையவர்கள். அந்த தெய்வ பக்திக்கு இணையாக ஒரு நன்மை இறைவனிடமிருந்து எதுவும் இல்லை. உள்ளட்சம் உடையோரை நிச்சயமாக இறைவன் நேசிக்கின்றான். பணிவு என்ற ஒன்று, பெருமையிலிருந்தும் நான் கீழே விட வேண்டும், என்னுடைய முகங்குப்புற நான் விட வேண்டும், அந்த பணிவை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு நான் இன்று வாழ வேண்டியதாக இருக்கின்றேன். நாளைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாது. பகல் நேரம் முழுவதும் உங்களுக்கு கைவலி, தலைவலி, கால்வலி, நாக்கு வலி, பல்வலி எல்லாம் இருக்கின்றது. பல காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. பகல் வேளைகளில் நீங்கள் விரும்புவது என்னவென்றால் இந்த வலிகள் போக வேண்டும், நாள் முழுக்க போக வேண்டும். அதே ஆற்றாமையில் நாம் அலறிக்கொண்டே இருப்போம். அவ்வளவு வலி. இப்பொழுது இரவு நேரம் வருகின்றது. வலிகள் அவ்விதமாகவே இருக்க எனக்கு கொஞ்சம் தூக்கம் கிடைச்சா போதும், அந்த உணர்வு வருகின்றது. எனக்கு மனதிற்கு அமைதி கிடைத்தால் போதும், கொஞ்சம் தூங்கினா போதுமே. இப்ப ஏன் அந்த வலி போனாதான் தூங்குன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் அந்த இரவு நேரத்தில் எனக்கு இந்த துன்பங்கள் போனா இருந்தா இருக்கட்டும், இருந்தாலும் எனக்கு அமைதி வேணும், தூக்கம் வேணும், கொஞ்ச நேரமா நான் தூங்கணும். இப்போ அந்த வலியை பற்றி குழப்பவில்லை. எது சரியானது? உங்களுடைய வலி போக வேண்டுமா, உடல் அமைதி அடைய வேண்டுமா, மனம் அமைதி அடைய வேண்டுமா? அதன் காரணமாக நீங்கள் விரும்பிய அழகான தூக்கமும் பின்னர் விடுத்ததும் அந்த பயம் நீங்கப்பட்ட நிலையில் உங்களுடைய உறுதியான அந்த மனதினுடைய அமைப்பு உடல் வலிகளை நீக்கிவிடும். பயம் என்ற ஒன்றுதான் நம்முடைய அவ்வளவு கேடுகளுக்கும் காரணமாக இருக்கின்றது. அந்த பயத்தை நாம் நீக்கும் பொழுது நாம் அந்த பயத்தை நீக்கிக் கொள்ள முடியாது என்பதை அறிய வேண்டும். இறைவன் அருள் புரிந்தால் தவிர அந்த அருள் என்ன சுகமாக வேண்டும், பயம் வேண்டாம். இதை நம்புபவர்களுக்கு அந்த பயம் நீங்கும். அழகான மனதின் உணர்வுகளோடு நான் நியாயத்தோடு என்னுடைய பணிவை மேற்கொண்டு என்னுடைய பெருமையை கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த ஒரு எண்ணம், எவ்வளவு படித்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு முட்டாள்கள் நாம். எந்த அளவுக்கு நியாய உணர்வுகளோடு வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு இறைவனால் நாம் பாதுகாக்கப்பட்டவர்கள், அவனுடைய உதவிக்கு உரியவர்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். இறைவனுடைய அருளுக்குரியவர்கள். நியாய தீர்ப்பை யார் பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு கேடுதான். இன்று வசதியாக இருப்பதன் காரணமாகவும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதன் காரணமாகவும் அவன் கேட்கின்றான், அந்த நியாய தீர்ப்பு நாள் எப்பொழுது என்று கேட்கின்றான். வரட்டும், பார்த்துக் கொள்கின்றேன் என்ற அடிப்படையில். எனக்கு எதுவுமே வராது, நான் மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன். சின்ன வயசுல 10 வயசுல என்ன மாத்திரை தேவைப்படுது? 10 வயசு 12 வயசு குழந்தைங்களுக்கு ஹார்லிக்ஸ், பூஸ்ட், காம்ப்ளான் இதெல்லாம் தான் வளர்க்குதுன்னு சொன்னா அது இல்லாட்டி வளராது அந்த பிள்ளை இல்லையா? எப்படி இயற்கையில் இறைவனுடைய அந்த ஒரு நன்மை நடந்து கொண்டிருக்கும் போது தானும் உள்ளே புகுந்து கொண்டு எதையாவது சிறுமிஷத்தை பண்ணிவிட்டு நான் தான் செய்கின்றேன் என்று கூறக்கூடிய இந்த மக்களை நாம் நம்புவோமானால் இறைவன் யார்? எனவே உங்களுடைய வளர்ச்சி முடியும் வரையில் நீங்கள் காத்திருங்கள், அதற்குரிய பலன்கள் தெரிய இருக்கின்றன. அன்று நாம் இறைவனை நம்பிக்கை கொள்ள வழி இராது. ஏனென்றால் வெகு தூரம் வந்துவிட்டோம் மனிதர்களை நம்பி. அந்த நியாய தீர்ப்பு நாள் எப்பொழுது என்று கேட்கும் பொழுது அன்றுதான் நமக்கு நம்முடைய காலத்தவணையினுடைய நேரம் ஆரம்பமாகின்றது. அந்த துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டி என்னுடைய பார்வைகள் மழுங்கி விடுகின்றன. பார்க்க முடியாது, எதனையும் பார்க்க முடியாது. எவ்வளவோ சமயங்களில் நான்
இடறி விழுந்திருப்பேன் அல்லது பிறருடைய காலை மிதித்திருப்பேன். பிறகு தெரியும் நான் கவனிக்காமல் வந்துவிட்டேன். பார்க்கவில்லை என்று கூற முடியாது, பார்த்தேன், கவனமில்லை, அந்த பார்வையில் திரை விழுந்து விட்டது, நான் தவறு இழைத்து விட்டேன். நம் கண் முன்பாகவே எவ்வளவோ விஷயங்களை வைத்துவிட்டு தேடிக்கொண்டிருப்போம். இங்குதான் வச்சேன் காணோம், இங்குதான் வச்சேன் காணோம், தேடி தேடி பார்த்தாகிவிட்டது. கொஞ்சம் அமைதியாக வந்து திருப்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அங்கதான் இருக்கும், வேற எங்கேயும் போயிருக்காது. அங்க நான் நல்லா பார்த்து தான் வந்தாங்க, இல்ல திருப்பி எப்போ வந்தது, அங்க எப்படி வந்தது? நம் பார்வையின் மீது திரை விடாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய பார்வைகள் மழுங்குவதற்கு காரணம், கவனம் தவறு போவதற்கு காரணம், நான் பெருமை கொண்டு என்னுடைய நாளைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று சுகமாக இருக்கக்கூடிய அந்த திமிரில் பேசிய பேச்சு பார்வைகள் மழுங்க ஆரம்பிக்கின்றது. பார்வையை படைத்தவன் 2 கண்களையும் ஆக்கி அதற்கு பார்வையை படைத்தவன் இறைவன் தான். நாம் அந்த பார்வைக்கு மதிப்பளிப்போமேயானால் இந்த கண்களை நம்பக்கூடாது, இறை உணர்வுகளோடு நான் வாழ வேண்டும், கவனம் தவறக்கூடாது என்பதை அடிப்படையில் கரணம் தப்பினால் மரணம் என்று கூறுவார்கள். அவ்விதமாக அல்ல, கவனம் தப்பினால் மரணம். கவனத்தோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின் மீது என்னுடைய வாழ்க்கையை நான் உறுதியாக அமைக்க வேண்டும்.